கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெரி சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது கிளாஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன். அதில் 15 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நான் வந்து சின்ன பேட்சாக சேர்க்குறதுனால இப்படி, பட் நீங்கள் வந்து பெரிய பேட்சாக செஞ்சால் இது பண்ணிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பொடியும் சேர்த்துப்பேன். ஸோ மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. எப்போவுமே சுகர் அதிகமாக இருக்கணும். காஃபி பவுடரும் இதுவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மினிமம் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 5 அப்படிங்கிற இடத்துல டீ தூள் வந்து 5ங்கிற இடத்துல 10 எடுத்துக்கோங்க. காஃபி பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து 20லேருந்து 25 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது இவ்வளோ இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கோன் அல்லது 2 கோன் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ இது இவ்வளோ இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் இதில் இருக்கிறது வந்து வர்றது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். ஸோ அதை வியர் பண்ணிக்கோங்க மைண்ட். இதுக்கு நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன்னா, இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு பேக்கெட் ப்ரூ காஃபி தூள் வந்து போட்டுக்கிறேன். இது 3 ரூபா. இது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான் வரும். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 5 கிராம் அவ்வளோதான் வரும். ஸோ வந்து 5 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனாக இருக்குது. அகெயின் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருக்க காஃபி தூளுக்கு 15 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். இல்லை சின்ன ஸ்பூன்னா 10 ஸ்பூன் காஃபி தூளுக்கு 25 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் போட்டுக்கோங்க. ஸோ நான் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தூரம் தான் இருக்கும். இது கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காக உங்களுக்கு வந்து பேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை சுற்றிலுமே, அதாவது ஒன்றுமே இல்லை, இங்கே ஃபுல்லாக இந்த போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும் இல்லையா, இதில் வந்து தண்ணி கிண்ணி எதுவும் இருக்காது. இந்த சட்டி கழுவையில் இருந்து தண்ணி மட்டும்தான், இதில் எந்த தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. நடுவில் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா இதோட சாறு இதில் இறங்கிடும். ஸோ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் கனமான பாத்திரத்தில் தண்ணி மேலே ஊற்றி வச்சிடணும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே வந்து அந்த பொடி போட்டதுக்கு அதுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் ஹாட் ஆகாத அளவுக்கு நிறையா தண்ணி சேர்த்து வைங்க. ஸோ இது வந்து புகைலாம் வரும், பட் பயப்படாமல் வைங்க. ஸோ பாருங்கள், இன்னும் தண்ணி கூட சூடாகலை. இது கொஞ்சம் புகஞ்ச வாசனை வரதான் செய்யும், கண்டிப்பாக வரும். எனக்கு வந்து ஆல்ரெடி தீஞ்சு போன சட்டி அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியல, பட் ஆனால் ரொம்ப பட்டுன்னு கேவலமாக வரும். அதுக்கு இடையிலே நான் வந்து கோனை வந்து ரோல் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த சில்வர் ஷீட்டாக இருந்துச்சு, இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோன் இந்த மாதிரி எப்படி அழகாக ஷார்ப்பாக ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம மிக்ஸாலஜி கிளாஸ்லேயே நீங்கள் கற்றுட்டு தான் வந்திருப்பீங்க. பிகாஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து இந்த நெயில் கோன் வீடியோ வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இந்த நெயில் கோன் வீடியோவே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ 2 கிளாஸஸ் சேர்த்து தான் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோன் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா இங்கே தெரிகிற இந்த ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லிம்மாக இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து ரப்பர் பேண்ட் தான் போட போகிறேன். லைக் ஏன் ரப்பர் பேண்ட் போடுறோன்னா, நான் இப்போவே இதை யூஸ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இது வந்து சீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஷாப்ஸ்க்கு இல்லை ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா தான் சீல் பண்ணிக்கணும். சீல் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்போவே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ அப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இது வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ப்ரைடுக்கெலாம் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா மொத்த இடமே பாலாக போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரிதான்னு தெரில, இந்த மாதிரி புகை மாதிரி வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அப்படி வந்தால் தான் உள்ளே நல்லா லிக்விட் வந்து ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் வந்து அந்த லிக்விட் வந்து எடுக்கிற வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. அதை எப்படி பண்ணணுன்னா 20 நிமிஷம் சாலிடாக நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கணும் இதே பொசிஷனில். அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் லிக்விட் வந்து கலெக்ட் ஆகும். கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த டார்க்காக இருக்க லிக்விடை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிக்விடை எடுத்து மைதா மாவு போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியும் ரொம்ப அசிங்கமாக ஆயிடுச்சு இது இடமே. ஸோ இந்த பாருங்கள், ஸோ எவ்வளோ இது கொஞ்சம் மெஸ்ஸானது தான். பட் இதில் நான் வந்து இப்போ மைதா ஆட் பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதை வந்து கோன்லலாம் வந்து போட முடியாது, பிகாஸ் அவ்வளோ கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா இதில் சேர்க்குறேன். ஸோ அதுக்கு மேலே இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இது வந்து திக்காகிற மாதிரி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். அண்ட் இது நல்லா செவக்கும் செய்யும். ஸோ காஃபி தூள் அண்ட் டீ தூள் 2மே மெயின். இந்த அளவு உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நான் சொன்ன ரேஷியோ படி. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் எந்த அளவுக்கு செவக்குது அப்படின்னு பார்க்கலாம்.